சிறுகிரிவேலன் சீக்கிரம் வருக என்ற வரியில் குறிப்பிடப்படும் சிறுகிரிதான் தற்போதைய சென்னிமலையின் புராண பெயர். இந்த ஒரு சான்று போதும் சஷ்டி கவசத்தை அரங்கேற்றம் செய்ய சென்னிமலை திருக்கோயில்தான் உகந்த இடமென்று முருகப்பெருமானின் அருள் ஆணையால் உணர்ந்து இந்த திருக்கோயிலில்தான் கந்தசஷ்டி கவசத்தை அரங்கேற்றம் செய்தார். சென்னிமலை முருகன் விக்கிரகம் சுயம்பு மூர்த்தியைப் போல பூமியில் புதையுண்டிருந்து எடுக்கப்பட்ட விக்கிரகமாகும். விக்கிரகத்தில் இடுப்புக்கு மேல் பகுதி அழகிய வேலைப்பாடுகளுடனும் கீழ்ப்பகுதி எந்த வேலைப்பாடுகளும் இல்லாமல் சற்றே தனித்துவமாக விளங்குகின்றது. அக்னிஜாதமூர்த்தி என்ற வடிவம் கொண்ட, அதாவது 2 தலைகளோடு முருகன் அருள் புரியும் ஒரே தலம் இந்த சென்னிமலைதான். அதிகமான தமிழ் நூல்களில் குறிப்பிடப்பட்ட ஒரே முருகன் கோவில் இந்த சென்னிமலைதான். அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற தலம் இந்த சென்னிமலை. அருணகிரிநாதருக்கு முருகன் படிக்காசு வழங்கிய தலம் இந்த சென்னிமலை. முருகனின் முக்கியமான விழாக்களான தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரத்திற்கு முருகன் வீதி உலா வருவதற்கு 2 தேர்கள் உள்ள ஒரே தலம் சென்னிமலை. 1740 அடி உயரத்தில் 1320 படிகளோடு கூடிய இந்த கோவிலில் 1984ஆம் ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி முருகன் அருளால் 2 மாடுகள் பூட்டப்பட்ட வண்டி மலைக்கோவிலுக்கு ஏறிய அதிசயம் நிகழ்ந்த தலம் சென்னிமலை. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று நம் முன்னோர்கள் கூறிய அடைமொழி உருவான தலம் இந்த சென்னிமலை. 8 நவக்கிரக மூர்த்திகள் சுற்றி இருக்க நடுநாயகமாக முருகன் வீற்றிருக்கும் தலம் சென்னிமலை. அதனால்தான் இந்த முருகனை வணங்கினாலே நவக்கிரகங்கள் அனைத்தையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். சோழ மன்னனின் பிரம்மகத்தி தோஷம் நீங்க முருகன் அர்ச்சகர் வடிவெடுத்து தன்னைத்தானே பூஜித்து மன்னருடைய தோஷத்தை நீக்கிய தலம் சென்னிமலை. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இத்தலத்தில் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு திருச்செந்தூரில் சம்ஹாரம் நடக்கும் அதே நாளில் இங்கு வந்து சென்னிமலை முருகனை தரிசித்தால் செவ்வாய் தோஷம் நீங்க பெறலாம். சிவகிரி சத்தியகிரி என்ற 2 மலைகளை காவடியாக இடும்பன் அகஸ்தியருக்காக தூக்கி வந்தபோது இந்த சென்னிமலையில் இருந்துதான் பொதிகைக்கு முருகன் வழிகாட்டியுள்ளார். எனவே பழனியம்பதிக்கும் முன்னரே தோன்றிய தலம் இந்த சென்னிமலை. பங்குனி உத்திர காலத்தில் இங்குள்ள மாமாங்க தீர்த்தம் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பொங்கி வரும். இரும்பு சத்துள்ள இப்பட்சி தீர்த்தத்தில் நீராடினால் தோல் வியாதி நீங்கிவிடும் என்று கூறப்படுகிறது.